அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, ஆண்களே இந்த பெண்களை திருமணம் செய்யுங்கள், பெண்களுக்குரிய நல்ல குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என சாணக்கியர் அவர்கள் கூறும் உண்மை குணங்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு திருமணத்தை செய்யுங்கள். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கியர் அவர்களுடைய கூற்றுப்படி ஒரு கணவருக்கு இந்த குறிப்பிட்ட குணங்களை கொண்ட பெண்கள் கிடைத்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக பார்க்கலாம். சாணக்கியர் நம் வாழ்வில் தொடர்பு கூடிய பல விஷயங்களை கூறுகிறார். அவர் அப்போதே கூறிய அந்த வார்த்தைகள் அனைத்தும் தற்போதைய இந்த கம்ப்யூட்டர் காலகட்டத்திலும் முக்கியமாக துல்லியமாக பொருந்துகிறது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எண்ணற்ற மனிதர்கள் பின்பற்றி வாழ்க்கையில் பயனடைந்து வருகிறார்கள். அவர் தனது நெறிமுறைகளில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்க்கையில் இலக்குகளை அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கியர் வழியை பின்பற்றி வருகின்றனர். அவரது சாணக்கிய நீதி நூல் வாழ்க்கை, குடும்பம், சமூகம் மற்றும் உறவுகள் பற்றிய பல நடைமுறைகளை தத்துவங்களை விளக்குகிறது. அப்படி அவர் திருமண வாழ்க்கை குறித்து கூறிய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். திருமண வாழ்க்கையின் வெற்றி அழகு அல்லது செல்வத்தை சார்ந்தது அல்ல, அது துணையின் குணம், புரிதல் மற்றும் பரஸ்பர மரியாதையை சார்ந்தது என சாணக்கியர் நம்பினார். ஆச்சாரிய சாணக்கியரின் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டு நேரங்களிலும் உங்களுடன் இருப்பவரே உண்மையான வாழ்க்கை துணை. குறிப்பாக பொருளாதார நெருக்கடி, நோய் போன்ற சவாலான காலங்களில் பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் குடும்பத்தை ஆதரிக்கும் மனைவி அந்த வீட்டிற்கு வலுவான அடித்தளமாக அமைகிறார். அப்படிப்பட்ட மனைவி கிடைப்பதென்பது ஒரு வரமாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கலங்காமல் தைரியமாக கணவனுக்கு இன்னொரு கையாக, ஒரு சுவராக, முக்கியமாக ஒரு துணையாக, நண்பனாக, மருத்துவராக, எதனாக நினைக்கிறீர்களோ ஒருவர், அதாவது எண்ணற்ற மனிதர்களுக்கும் இந்த இடத்தில் அந்த மனிதர் என்னுடன் இருந்தால் நான் ஜெயித்திருப்பேன் என்று அனைவரும் நினைப்பார்கள். அப்படி நினைக்கக்கூடிய பெரும் பலசாலியாக, ஒரு மிக பெரிய பலசாலியாக அந்த மனைவியானவள் இருக்கிறாளோ, அந்த மனைவியின் குணத்தை கண்டறிந்து திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையானது மாபெரும் இன்பமயமாக மாறும். சாணக்கியன் கருத்துப்படி ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் தேவைப்படும் பொழுது உங்கள் தவறுகளை சுட்டி காட்டவும் வேண்டும். சரி மற்றும் தவறுக்கு இடையிலான வித்தியாசத்தை அன்புடன் விளக்கி நல்ல முடிவுகளை எடுக்க உங்களை ஊக்குவிக்கும் மனைவியானவள் ஒரு தெய்வத்திற்கு சமமாகும். குடும்பத்தின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்த மனைவிகள். மனைவி என்பவள் எப்பொழுதும் நமக்கு உணவுக்காகவும் மற்ற தேவைகளுக்காகவே இருப்பவள் என நினைத்து கொள்ளாதீர்கள். எவரெவரிடமோ நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எவனுடைய அறிவுரையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏன் நம்முடைய மனைவியுடைய பேச்சை கேட்டால் நாம் ஏன் குறைந்து விடவா போகிறோம்? இல்லைதானே? நமக்கு வெற்றியை எந்த ஒரு கள்ளம் கபடமில்லாமல் ஏற்றுக்கொள்பவர்கள் தாய் மற்றும் மனைவி மட்டுமே. இவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். முக்கியமாக எந்த பேச்சு வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை. அவர்களுடைய குணநலன்களை நீங்கள் ஒரு வருட திருமணமாகி ஒரு வருட காலத்திற்குள்ளே நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஆகவே இவள் நன்மைக்கான குணம் கொண்டவளா, தீய குணம் கொண்டவளா, ஆடம்பர எண்ணம் கொண்டவளா என தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுங்கள். எந்த ஒரு உறவின் அடித்தளமும் அன்பு மட்டுமல்ல, மரியாதையும் தான் என சாணக்கியர் தனது நீதியில் கூறுகிறார். கணவரின் எண்ணங்கள், உறவுகள் மற்றும் ஆண்மைக்கு மதிப்பளிக்கும் மனைவியானவள் ஒரு திறமைசாலி. கணவன் என்றாலே நம்முடைய பாதுகாப்பானவன். அந்த பாதுகாப்பானவனை எவ்வளவு மரியாதையாக நாம் நடத்துகிறோமோ அதுபோல அவன் நமக்கு சிறந்த பாதுகாவலனாக, ஒரு கொடையாளியாக, ஒரு அன்பானவனாக, நண்பனாக, கணவனாக, அண்ணனாக, தம்பியாக, எண்ணற்றவனாக ஒரே ரூபத்தில் உங்களுக்கு காட்சியளிக்கக்கூடியவனாக மாற்றும் திறமை கொண்டவள்தான் மனைவி. கணவரின் எண்ணங்கள், உணர்வு மற்றும் ஆளுமைகளுக்கு மதிப்பளிக்கும் மனைவி ஒரு சமநிலையான மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறார்.
அதேபோல் மனைவிக்கும் சமமான மரியாதை கொடுப்பது கணவனின் கடமை. பரஸ்பர மரியாதை உறவுகளில் நம்பிக்கையும் நிலைத்தன்மையும் தக்க வைக்கிறது. முக்கியமாக சாணக்கியருடைய நீதிப்படி புற அழகு காலப்போக்கில் மாறக்கூடும், ஆனால் ஒருவரின் நற்பண்புகளும் குணநலன்களும் வாழ்நாள் முழுவதும் உடனிருக்கும். எனவே கணவரின் நேர்மை, கடின உழைப்பு மற்றும் நல்ல குணங்களை மதிக்கும் மனைவியால் ஒரு வலுவான உறவை உருவாக்க முடியும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். இத்தகைய உறவுகள் வெறும் கவர்ச்சியை தாண்டி நம்பிக்கை மற்றும் புரிதலையும் அடிப்படையாக கொண்டது என்கிறார் சாணக்கியர். ஒரு சாணக்கிய நீதிபடி ஒருவனுடைய அழகு ஒருவளுடைய அழகானவள். முக்கியமாக ஒரு பெண் இளமையில் பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறாளோ அதுபோல காலப்போக்கில் குழந்தைகள் எண்ணற்ற பிறக்கும்போது அப்பொழுது அவளுடைய அழகானது படிப்படியாக குறையக்கூடும். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு மற்றும் அவருடைய எண்ணம், பழக்க வழக்கங்கள், குணநலன்கள், பெரியவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாம் அவருடைய எண்ணத்தில் அப்படியே தான் இருக்கும். ஆகவே புற அழகை எண்ணி ஏமாந்து விட வேண்டாம். காலப்போக்கில் அது மாறக்கூடும், ஆனால் ஒருவரின் நற்பண்புகளும் குணநலன்களும் அவர்கள் ஆயுள் இருக்கும் வரை இருக்கும். எனவே கணவரின் நேர்மை, கடின உழைப்பு மற்றும் நல்ல குணங்களை மதிக்கும் மனைவியால் ஒரு வலுவான உறவை உருவாக்க முடியும். இத்தகைய உறவுகள் வெறும் கவர்ச்சியை தாண்டி நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையாக கொண்டவை என சாணக்கியர் கூறுவதை தெளிவாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக சாணக்கியன் கூற்றுப்படி ஒரு கணவருக்கு இந்த குறிப்பிட்ட குணங்கள் கொண்ட பெண்கள் கிடைத்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மனைவி நம்மிடம் இருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த மாதிரியான புத்தகங்கள், சாணக்கியர் நீதிகளை படிக்க சொல்லுங்கள். சாணக்கியர் நம் வாழ்வு தொடர்புடைய பல விஷயங்களை நமக்கு எடுத்து கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகள் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் வாழ்வில் இலக்குகளை அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கியன் வழியை பின்பற்றி வருகின்றனர். அவர் திருமண வாழ்க்கை குறித்து கருத்துக்கள் தெரிவித்து கொள்ளலாம். திருமண வாழ்க்கையில் வெற்றி அழகு அல்லது செல்வத்தை சார்ந்ததல்ல, அது ஒரு துணியின் குணம் மற்றும் புரிதல் மற்றும் பரஸ்பர மரியாதை சார்ந்தது என சாணக்கியர் துல்லியமாக கூறுகிறார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.